தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திருமதி சந்திரிகா அவர்கள். பகுதி 8. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டெலிவரிக்கான கைடன்ஸ் யார்ட்ட வாங்கிட்டீங்களா? யார்ட்ட கேட்டுக்கிட்டீங்களா? எப்படி இருக்கும் அந்த நேரம், அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? எதுக்கு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து எனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தாங்க. எங்க வீட்டுல எல்லாமே இப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாலத்தி நர்சிங் ஹோம்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல். எங்க சித்தி எங்க அம்மா வந்தா கூட்டிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட ஃபேமிலி ஹிஸ்டரி சொல்லிட்டோன்னே, டோன்ட் வரி, உனக்கு ஒரு அழகான எந்த குறையில்லாத குழந்தைய எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போல 36 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு எங்க பிறக்க போகுதுன்னு. உனக்கு அழகான குழந்தைய அவங்க கையில ஒப்படைக்கிறேன்னாங்க. அவங்க வந்து ஏஜ்டு, ரொம்ப கைண்டா சைக்கலாஜிக்கலா என்ன டீல் பண்ணாங்க. அந்த அசிஸ்டன்ட் டாக்டருங்களை என்ன திட்ட மாட்டாங்க, எங்க அம்மாவையும் எங்க சித்தியும் திட்டுவாங்க. ஒரு மந்தாவது இதுல லிஸ்ட்ல அவங்க வெயிட் ஏறி இருக்கா, குழந்தை வளர வளர வெயிட் ஏறணும் இல்லையா, பாவம் ஆமா இதை திட்டுவாங்க. அப்புறம் வருவாங்க என்கிட்ட. ஏன்னா என்னை வளர்த்தவங்க வந்து எங்க சித்தி தான். ஏன்னா எங்க அம்மா கூடவே எங்க 2வது தங்கச்சி சைக்கிள் தங்கச்சி சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க சீக்கிரம் கன்சீவ் ஆயிட்டாங்க. அதனால 6 monthsலயே என்னை வந்து திருச்சி அம்மா கிட்ட இருந்து எங்க சித்தி கிட்ட கொடுத்துறாங்க. அவங்க அன்மேரிடு, எங்க அம்மாக்கு தங்கச்சி அவங்க. அதனால என்னோட எல்லா நலன்கள்லயும் அவங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இன்னைக்கும் ஏஜ்டு, என்னால முடிஞ்ச நான் பாக்குறேன். அவங்க என்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசுவாங்க. பேச வரல, பேச முடியல, ஈவன் தென் இங்கதான் இருக்காங்க புருஷவாக்கத்துல, பேசுவாங்க. பொதுவாவே எல்லாருக்குமே ஒரு ஆள் தேவைப்படும் தான். நமக்கான சிக்கல் சில இருக்குல்ல டீச்சர், அதாவது நமக்கே சில சிக்கல் இருக்கு. நீங்க எதுவும் உணர்ந்தீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரியா? இல்லாம இருக்க முடியும். முதல்ல எடுத்த உடனே பயம் நம்மள புடிங்கி தின்னுதல்ல தம்பி. இங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிட்டாங்க. யாரு, வசனா டீச்சரு, சேரா டீச்சரு, அப்புறம் வந்து பிரிசிலா டீச்சரு. பிரிசிலானா சுசிலா டீச்சர், பிரிசிலா டீச்சர்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே நான் உட்கார வச்சு அவர்ஸ் டுகெதர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சாந்தி டேவிட்னு சொல்லி பாஸ்டேல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஸ்கின் அண்ட் ஸ்கிட் மாதிரி என் கூடவே இருந்தாங்க. எல்லாம் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட், 2 குழந்தை 3 குழந்தை வச்சிருக்கிறவங்க. ஓகேவா? அவங்க வந்து எனக்கு லெசன் மட்டும் டீச் பண்ணல சாமி, அதுக்கப்புறமா என் கூடவே டிராவல் பண்ணவங்க அவங்க எல்லாம் பயணிகள். சரிங்களா? எல்லா கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அங்க அசிஸ்டன்ட் டாக்டர்ல எனக்கு நல்லா எப்போ போனோம்னாலும் மற்ற பேஷண்ட்ஸோட என்கிட்ட ஒரு 5 minutes ஆவது எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என் முகம் எப்படி வழியுமோ தெரியாது, அதுக்காக எனக்கு ஆறுதலுக்காக என் கூட உட்கார்ந்து பேசுவாங்க. அப்படியெல்லாம் இது வந்து ஹெரிடிட்டி கிடையாது, அப்படி இப்படி எதுவோ சொல்லுவாங்க. ஆனா உள்ளக்குள்ள பயம் இருக்கதான் செஞ்சது. அதாவது அது டெலிவரி அப்புறம் ஆறப்போ எங்க பாட்டி, எங்க தாய் மாமா, எங்க அம்மா, எங்க சித்தி, ஒரு கேங்கே பட்டாளமே இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறப்ப எங்க அம்மாவும் சித்தியும் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிஃபோர் 9 o'clock நைட் வந்துடணும்னாங்க. ஏற்கனவே ஆபரேஷன் தியேட்டர், அது ஆபரேஷன் டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, நைட்டு 10:20. அப்பவே ஆபரேஷன் தான் தம்பி. என்ன தம்பி, அது லேட் இல்லையா? ஐயோ எப்படியா குழந்தை பிறக்கும். சரிங்களா? அதனால அது ஏற்கனவே 9th month டிசிஷன் எடுத்துட்டாங்க. 40 weeks வரையும் நார்மலா இருந்ததுனால அது வரையும் எல்லாருக்கும் சீக்கிரம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் இல்ல, ஃபுல் க்ரோத் வரையும் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லா தடுப்பூசிகள்லாம் போட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு அட்மிட் ஆனேன். 10:20 அது முன்னாலே எனக்கு அந்த அனிஸ்தீசியா கொடுக்க வந்த உடனே படுக்க வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பயமா தான் இருந்தது. சார் வலிக்குமா, இப்ப நீங்க 1-2 கவுண்ட் பண்ண போறீங்க, எங்க ஸ்டாப் ஆகுது, நீங்க நல்ல நினைவு திரும்பின பிறகு சொல்றேன்னாரு. அதான் என்கிட்ட யாருமே ஒரு மாதிரி ரஃபா நடந்து இல்ல தம்பி. தெரியல, ஒருவேளை என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இல்ல வே ஆஃப் டாக்கிங், இது வந்து தற்கருமைக்கு சொல்லல. அவங்க எல்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்க. சரிங்களா?
இப்ப நீங்க 1 2 கவுண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேசா கையில லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கல இந்த கொடுத்தாங்க. சரி கையில ஏதோ ஒரே ஒரு ஊசி குத்துனாரு, கவுண்ட் பண்ணுங்கன்னாரு. தெரியல என்ன வந்ததோ, 4 வரையும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் அவ்வளவுதான், அது எங்க போயிடுச்சு. ஆனா 10 அந்த டாக்டர் வர்றப்ப அந்த மெயின் மிஸ்ஸஸ் மாலதி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சந்திரிகா உனக்கு அப்பெல்லாம் எந்த ஸ்கேன் வசதி எல்லாம் கிடையாது, எந்த பிள்ளை பிறக்க போதுலாம் தெரியாது. ஆனா அவங்க வாயில உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பிள்ளைய எடுத்து பக்கத்துல படுக்க வைக்க போறேன். இந்த டியூன் அப்படியே மறக்கவே இல்லை தம்பி சொல்லிட்டு என் கண்ணத்தை மெதுவா கிள்ளிட்டு போயிட்டாங்க அவங்க. சரிங்களா, அங்கேதான் இருக்காங்க, ஏதோ அவங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பாங்க போல. அது வரையும் எனக்கு நல்ல நினைவு இருந்தது. அதுக்கப்புறம் அனிஸ்தீசியா பக்கத்துல சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனா நமக்கு பெட்டுக்கு போடணும் ஒரு ஈகர்னஸ் இருக்குன்னு, யாரு எங்க எப்ப குத்துவாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா. எனக்கு என்ன செஞ்சாலும் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிருங்க எதா இருந்தாலும். அவங்க சொல்லிட்டாங்களே தம்பி, உனக்கு 38 வீக் போன உடனே உனக்கு சிசேரியன் தான், உனக்கு அந்த ஏஜ் எல்லாம் பார் ஆயிடுச்சு, நீ ரெடியா இருக்கணும், அதனால உனக்கு எந்த பயம் வராது. அந்த பேபிக்கும் சேஃப்டி, உனக்கும் சேஃப்டி, நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண முடியாது எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லா கவுன்சிலிங் கொடுத்துட்டாங்களே. நான் கேக்குறது அந்த இடத்துல பெட்ல சொல்றேன். இப்போ ஒரு ஊசி குத்துனாலும் நம்மகிட்ட சொல்லிட்டு குத்துறதுங்கிறது வேற. அதுதான் அவர் சொன்னாரு என்ன, இப்போ நான் சொன்னேன் சார், ஐயோ சார் எப்படி, ஐயோ எனக்கு ஆபரேஷன் பண்றப்பெல்லாம் ஐயோ நிறைய பிளட் எல்லாம் வரும், வலி எல்லாம் எல்லாம் வரும். இப்ப நீங்க 1 2 கவுண்ட் பண்ண போறீங்க பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். அனிஸ்தீசியா டாக்டர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அப்படியே சொல்லாம கொள்ளாம மொத்தத்தனமும் ஏன்னா நம்ம பிரைவேட்ல போயிருக்கோம், நம்மள கன்சிடர் பண்றவங்ககிட்ட தான் நம்ம போயிருக்கோம்ல. நமக்கு அந்த அளவுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இருந்ததா இல்லையான்றது 2வது பிரச்சனை. சேஃப்டியா டெலிவரி ஆகணும், நல்ல குழந்தை பிறக்கணும்ன்றது மட்டும் தான் எங்க அம்மாக்கு மெயினா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க டீச்சர்? அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். கடவுளே குழந்தைன்னு, அதாவது தாய்மையை அடைய வச்ச அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை கொடுத்துருக்க, ஆனா அது நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டாதது. அது மட்டும்தான். அதுதான், மத்தபடி எல்லாம் பொண்ணு வேணும் பையன் வேணும் இல்ல. சின்னதா ஒரு பயம் இருந்தது, ஏன்னா 3 பேரு அண்ணன் தம்பி அக்கா தம்பி. எனக்கு மட்டும் பயம் இல்ல, எங்க வீட்டுல எல்லாருக்குமே அந்த பயம் இருந்தது. இப்போ என் சன்னுக்கு குழந்தை பிறக்கிறப்போ அந்த பயம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருந்தது. சரிங்க சரிங்களா, அது ஹெரிடிட்டி ஆயிடக்கூடாதுன்றது ஒரு உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. எங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்கன்னா நம்பி பொண்ணு கொடுத்தாங்க பாத்தியா, அவங்களுக்கும் அந்த பயம் இருந்தது. இல்லாமல இருக்க முடியாதுப்பா, எப்பவுமே ஒரு ஃபேமிலியில ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கும், எல்லாருக்குமே அந்த பயம் உள்ளூர இருக்கும். நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுறது அது வேற கதை, அது நேச்சுரல் கெலாமிட்டி. இந்த மாதிரி நம்ம பர்பஸா இருக்கிறோம்னு தெரிஞ்சு இதுல ட்ரை பண்றோன்றப்போ அந்த பயம் உள்ளூர இருக்கதான் செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்தாலும் உள்ள என்ன நடக்கும் நமக்கு என்ன தெரியும்ல, அது காட்ஸ் இது என்னன்னு நமக்கு தெரியாது இல்ல. ஆமா ஆமா ஆமா. குழந்தைய தொட்டிக்கு நடிச்ச முதல்ல குழந்தை தருவீங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்குறதுல இருந்து மற்ற எல்லாமே அம்மாதான். எனக்கு குழந்தை தூக்க தெரியாது, பயம். சரி, அம்மா தூக்கி மடியில வச்சாதான், அம்மா தூக்கி சேதப்படுத்த வச்சாதான். அது வரை மத்தவங்க குழந்தையாவது தூக்கல, என் குழந்தை நான் பாவம் அதுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா செய்யணும். ஆனா எங்க சித்தி படிக்காத ஒரு நர்சிங் பண்ணாங்க, ஒவ்வொன்றும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க சின்ன பிறந்தே நான் வளர்த்தாங்க, என்னுடைய இது எவ்வளோன்னு தெரியும். அவங்க ஈவன்தோ அந்த இதெல்லாம் சைக்காலஜி படிக்கல, அந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னா கூட என்னுடைய இது என்னன்றது அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றும். அதனால அது என்னென்ன சொல்லி தரணுமோ முறைப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தம்பி, அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லணும்னா. நீங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அது எந்த வயசுல இருந்தா, அந்த குழந்தையோட எந்த மாசத்துல இருந்தோ அல்லது எந்த வயசுல நீங்க பாத்துக்கலாம்? நானே பாத்துக்குவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தைரியம். நானே பாத்துப்பேன், நான் சொல்ல வரல. ஆனா என்னால டெய்லி எல்லாம் போயிட்டு வர முடியல. ஏதோ 11 months வரையும் அங்கேயேதான் இருந்தாங்க. ஜூன்ல பிறந்தான், அடுத்த ஜூன் ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் எங்க அம்மா கிட்டதான் இருந்தான். அப்போ ஓரளவுக்கு அவன் நடக்கல தொடங்கிட்டான். அதாவது நீங்க வந்துட்டீங்க நான் வரல, டெய்லி போயிட்டு வந்தேன். அந்த 3 மாசம் 88 நாள் என் மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்தாங்க, அது வரைக்கும் தான் வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் டெய்லி பொந்தமல்லிக்கு வந்துட்டு போவேன். ஏன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணோம், அப்புறம் அது குழந்தைய பார்க்காமல என்னால லைஃப்ல இருக்க முடியாது. இங்க குவார்டர்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க, இருந்திருந்தாலும் எங்க ஹஸ்பண்ட் மட்டும் குவார்டர்ஸ்ல இருந்தாரு காவலுக்கு. நீங்க போயிட்டு வந்தீங்க.
நான் போயிட்டு தான் வந்துடுவேன். அப்பெல்லாம் தான் பெட்டி சோறு எல்லாமே. குழந்தை குளிக்க வைக்கிறதெல்லாம் முடியுமா டீச்சர்? குளிக்க வைக்க எல்லாம் பண்ண முடிஞ்சதா உங்களால? நான் எங்க அம்மாக்கே பண்ண முடியாது. அப்ப நான் எங்க பண்றது? 6 குழந்தை பெற்றவங்களே பண்ணல, நான் எங்க பண்ண? பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா. சரி. தைரியம் போறாது தனக்குன்னு வந்த உடனே. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வந்து பக்கத்து வீட்டு அக்கா, அவங்க வந்து உடன்பிறவா சகோதரி மாதிரி இருந்து அவங்க தான் குளிக்க வைக்கிறதெல்லாம். அவன் கத்தனா அக்கா அக்கான்னு எல்லா குழந்தை நீயும் இப்படிதான் கத்திருப்ப, போ உள்ள போடணும் அந்த அக்கா செல்லமா. நான் வேற தண்ணிய தொட்டு பாப்பேன், சந்திரிகா உள்ள போ. அது அவங்க அன்புக்கு, அவங்க வந்து நம்மளோட அந்த குழந்தை மேல அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி இல்ல அப்படின்றப்ப அவங்க பார்த்தானே செய்வாங்க. கண்டிப்பா நம்ம பயத்துக்கு அப்படி கொஞ்சம் பஸ் பண்றதா காக்கா. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நீங்களே சோறு ஊட்டினது அதெல்லாம் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்க கட்டுப்பாட்டுல வந்திருக்குல்ல பாப்பா குழந்தை? ஆமா ஆமா. அப்புறம் வந்து அம்மா வந்து எல்லா இடத்துலயும் ரோல் பண்ண முடியல. என் தங்கைக்கு கல்யாணம் ஆகல, அவளுக்கு சாப்பாடு கட்டி தரணும், அவ பிரஸுக்கு வேலைக்கு போறா, டெய்லி காலையில அவளை பஸ் ஏத்தணும், அவளை கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு கடமைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது தம்பி. அங்கே இருக்கிற வரையும் அவங்களால கேர் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் இருக்காங்கல்ல எங்க பாட்டி வந்து என் தம்பி அப்பாயின்மெண்ட் சங்கரன் கோயில் திருநெல்வேலி, அதெல்லாம் அவங்க அங்க போக வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திருக்கழுக்குன்றம், அங்க டிரான்ஸ்பர் எப்படி போராடி வாங்கணும். அப்புறம் திருக்கழுக்குன்றதுல இருந்து மாதரப்பாக்கா வர வரையும் இருக்கணும் இல்லையா, அவங்க மேரேஜ் ஆகிற வரையும் எங்க பாட்டி தான் அங்க தோணேன். சரிங்களா? ஒரு 3 பிளைண்டா வச்சுல 2 சைட்டட் என்னையா பண்ணுவாங்க? யோ ரொம்ப கஷ்டம் தான். சரிங்களா? அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டேன். சரி நம்மளால என்னாலயும் போக முடியல, ஹெல்த் அந்த இருந்தாலும் அது மேஜர் ஆபரேஷன், டெய்லி டிராவல்ன்றப்போ நமக்கு டீச்சர்ன்றதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெக்கேஷன்ஸ் கிடைச்சதே தவிர நான் எந்த பர்சனல் லீவ் எல்லாம் போட முடியாது, எலிஜிபிள் இல்ல. ஆனா 88 நாள் லீவுங்கிறது மிக குறைவான விடுமுறை தானே? ரொம்ப ரொம்ப குறைவு தான் தம்பி. அப்பெல்லாம் 3 மாசம் தானே. எப்பா இப்ப மாதிரி அப்பா 1 வருஷம் உட்கார வச்சு கொடுக்குறாங்க. அப்பனா என் குழந்தைய எவ்வளவு சீரும் சிறப்புமா வளர்த்துருப்பனே தம்பி. கவர்மெண்ட்ல அப்ப கொடுக்கலையே. அதுவே லாஸ் அப்பையில இருந்து மிக்க நாள் இல்ல தம்பி கிளைம் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? புரியுது. நீங்க உங்க அனுபவத்துல சொல்லுங்க டீச்சர். இப்ப நீங்க வந்து அம்மா அப்பா ஏதோ ஒரு எப்படியோ ஒரு சைட்டட் யாரோ ஒரு கூட இருந்தாங்க, 2 பேருமே பார்வையற்றுல இருந்தெல்லாம் நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க, வாழ்றாங்க இல்லையா? என்ன சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு குழந்தை வளர்ப்புல? தம்பி குழந்தை வளர்ப்புல நிறைய சிக்கல்கள் வரும் தம்பி. நீ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மருந்து ஊத்துறேன்னு நினைச்சுக்கோயேன், நீ கரெக்டா அது ஏறாம ஊத்தணும். சின்ன குழந்தைய இருக்கிறப்ப சொல்றேன், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுட்டு அது வேற கதை, அது வேற. சரிங்களா? அது வேற இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா நெய்பர்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணி போறத அந்த அவங்களோட சேல் பண்ணி அப்படியே சேல் பண்ணி போகணும். என்னுடைய பெருசு அது. நெய்பர்ஸோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற டெனன்ட்டோ யாரோட நம்ம வந்து மூமெண்ட்ஸ வச்சு நானே எல்லாம் இண்டிவிஜுவலா செய்துப்பேன்றது சாத்தியமே இல்ல. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் எதிர்நீச்சல் தான். கண்டிப்பா. அது குழந்தை விஷயங்கும்போது கண்டிப்பா இருக்குதானே. எதிர்நீச்சல் தான். எப்ப சைட்டடா மத்தவங்கள டிபெண்ட் பண்ணிருக்காங்க, வீட்டுல கேர் டேக்கரை போடுறாங்க, எல்லாமா இருக்காங்க இல்லையாப்பா? சரிங்களா? அதனால நான் முடியாதுன்ற கன்க்ளூஷனுக்கு வர மாட்டேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவ்ல. ஆனா தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் கட்டாயம் we have to face. சமயத்துல குழந்தாலும் எதுக்கு எழுதுனே தெரியாது, அது கஷ்டம். அதுக்கு வந்து சொல்ல தெரியாது இல்லைங்களா? தெரியாது. முகத்தை பார்க்க நம்மளால முகத்தை பார்க்க முடியாது. அது அது ரொம்ப எனக்கு ஏக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் முகத்தை தான் பார்க்காம வளர்ந்துட்டோம். நாம பெற்ற குழந்தை முகத்தையும் பார்க்க முடியலையே. அதாவது அன்கான்சியஸ்ல அந்த அனஸ்தீசியா அந்த மயக்கத்துல இருந்து தெரியறப்ப நான் கேட்ட முதல் வார்த்தை என் குழந்தைக்கு கண்ணு தெரியும் தான் கேட்டேன். ஆனா அது கேட்டேன்னு எனக்கு தெரியாது, கூட இருக்கவங்க எல்லாம் சொன்னது. ஆனா சில்ட்ரன் டாக்டரை வர வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொசிஷன் சொன்னா அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே தம்பி, நம்ம என்ன பே பண்ண போறோம், அவங்க டாக்டரை கூப்பிட போறாங்க. கண்டிப்பா. டெலிவரி ஆன அடுத்த செகண்ட் சில்ட்ரன் டாக்டர் வந்துட்டாராம், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். சரிங்களா? அதாவது என்ன ஸ்ட்ரக்சர்ல கூட்டு போறப்ப எங்க பாட்டி, எங்க மாமா, எங்க அம்மா, சித்தி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறப்போ அன்கான்சியஸ்லயே நான் கேட்டுட்டு போறது என் குழந்தைக்கு கண்ணு தெரியுதான் தான் கேட்டேனா. அது எவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை பேசணும்னா பேசல தெரியல. ஏன்னா மயக்கம் தெரியல, ஆழ் மனசுல பதிஞ்சிருந்த அந்த வார்த்தை அப்படியே அந்த வாக்கியம் வந்துகிட்டே இருந்தது. அதாவது என்ன குழந்தை எல்லாம் கேட்கல, கண்ணு தெரியுதா கண்ணு தெரியல,
கண்ணு தெரியுதா, என் குழந்தைக்கு கண்ணு பிறந்துட்டா இருந்துச்சா ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் எனக்கு பேசுறதுக்கு சக்தி இல்ல, சரி, மயக்கம் தெரியல. ஆனா அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன கூட்டிட்டு போறப்ப இது மட்டும் நமக்கு குழம்பிக்கிட்டே போறோம். என் குழந்தை கண்ணு தெரியுதா, என் குழந்தை கண்ணு தெரியுதா, அது மட்டும் தான் நான் கேட்டேன். குழந்தை வளர்ந்தாருல டீச்சர், இந்த 20-22 வளர்த்துதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த நாட்கள்ல பள்ளி நாட்களா இருக்கட்டும் கொஞ்சம் வளர்ந்துருப்பாப்ல, ஒரு 13 வயசு. அவன் வந்து 1 வயசு 3 மாசத்துலயே கொண்டு போய் பால்வாடியில விட்டேன். அதனால திட்டு பையன் கொஞ்சம் நெஞ்சம் பண்ணல, பால்வாடியில விட்டேன்னா என்ன வீட்டுல பாத்துக்க ஆள் இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு போனோம். பால்வாடியில விட்டுட்டு யாரையோ புடிச்சுக்கிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி யாரையாவது புடிச்சு விடுவேன். கொண்டு போய் விட்டுட்டு வந்தோன்னா அவங்களுக்கு பின்னாடி அவன் ஓடியாந்துட்டான். ஒரு நாள் கிட்டத்தட்ட மெயின் ரோடு வரையும் வந்துட்டோம்னா அந்த நேரம் பார்த்து அழகமா டீச்சர் வந்து சேவியர் சார் வீட்டுல கொடுத்தன இருந்தாங்க. என்னம்மா டிசி போய் எங்கேயோ கத்திட்டு போறான், அதுக்குள்ள பப்ளிக் புடிச்சுட்டாங்க. மெயின் ரோட்ல கிராஸ் பண்ணணுமே, அந்த சரோஜினி வர்ற ஸ்கூல் தாண்டி. அப்ப அவங்க புடிச்சிட்டு யார குழந்தை தெரியல கத்திக்கிட்டே போகுது ரோட்லன்னு. அப்புறம் அவங்க தூக்கிட்டு ஓடி டிசிமா எங்க விட்ட அந்த பாத கத்தி உங்க பையன் சுத்திக்கிட்டு வந்தாங்க. அது ஒரு காட் மதர் மாதிரி அவங்க அந்த நேரத்துல. சரிங்களா, ஏன்னா சார் வீட்டுல கொடுத்தன இருந்தாங்க. இவங்க கத்திட்டு போறப்ப சாருடைய பசங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு ஒரே கத்தன தோல்ல தூக்கி போட்டுன்னு வந்தாங்க கை பையோட. அப்புறம் போய் ஒரு இவங்க சென்ட் டாமினிக் ஸ்கூல் இங்க இருக்கு, பொண்ணு அப்ப தொடங்கி இருந்தாங்க. சரிங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. போனேன், இந்த சிஸ்டர் அந்த மதர் பிரதர் கிட்ட போன 2 பேர்த்துமே போனா இது மாதிரி எனக்கு வந்து அசிஸ்டன்ட் யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க பிலோ 1.5 years எல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம். அப்போ ஒரு மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, அங்கதான் கடவுள் இருக்காருன்னு சொல்றேன் தம்பி, எல்லாத்தையுமே நாமளே சாதிச்சுட்டோம்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்கூல்லயே வேலை பாக்குற ஒரு மேரி மிஸ்ல இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் சில்ட்ரனோட இவங்க தனி கேர் எடுத்துக்கிறேன், நீங்க அதுக்கு ஓன் ட்ரீம். அது பார்த்து அவங்க எல்லாம் இன்டர்வியூ பண்றப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த மேரி மிஸ்ன்றவங்க எங்களுடைய சில்ட்ரனுக்கு ஒரு தனி கேர் கொடுத்தாங்க. எல்லாமே அங்கதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல நாங்க விட்டோம் டாமினிக் ஸ்கூல்ல. டாமினிக் ஸ்கூல் ஏன்னு கேட்டா ஒன்லி அந்த மெயின் அந்த மதரையோ அந்த சாரியோ நம்பி விடல, மேரி மிஸ் மட்டும் தான் நாங்க நம்பி விட்டோம். சரிங்களா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, லெசனுக்கு அந்த கிளாஸ்க்கு எந்த பாதகம் வராம இந்த குழந்தைய நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் அல்ல ஒன்னும் பேச முடியல அந்த மேடத்தெல்லாம். சரி அவங்க இன்சார்ஜ் எடுத்துட்டு நீங்க ஃபீஸ் கட்டிட்டு போங்கன்ட்டாங்க. கட்டிட்டேன். சரிங்களா, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் அங்க படிச்சான். அது பசங்க போவாங்க, யாராவது ஒருத்தர் சேர்த்து கூட்ட பார்வதி டீச்சர் பொண்ணு அங்கதான் படிச்சா. அந்த சாரு நான் தான் சொன்னேன், நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவங்க வந்து பார்வதி டீச்சர் ஃபேமிலி. அதுல ஜார்ஜ் சார் வந்து எங்க குடும்ப உறுப்பினர்ல ஒருத்தர், அவனுக்கு இல்ல தெய்வ திருமகன். அதனால ஒரு குழந்தைய 2 குழந்தைய சேர்த்து சைக்கிள்ல ஓடின்னு போயிடுவாரு, அது பிரச்சனை இல்லை, கட்டின்னு போவான். சேர்ந்து ஸ்கூல்ன்றதுனால அவளுக்கும் இவனுக்கும் 6 மாசம் தான் வித்தியாசம். அவ டிசம்பர்ல பிறந்தா, இவன் ஜூன்ல பிறந்தா, சேம் கிளாஸ் சேம் எல்லாமே. அதனால அவர்ல நிறைய கேர் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கூட்டிட்டு வரப்ப எங்க ஹஸ்பண்ட் பார்ஷியலி சீங்க, அவர் என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் சேர்த்து அவரு கூப்பிட்டு வருவாரு. எப்படியோ அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள, ரொம்ப எப்படியோ ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க தம்பி. அதனால அவனுடைய கேரியர் என்னைக்குமே பாழாகல. ஆனா டீச்சர், என்னால என் பையனுக்கு இந்த பார்வையில இருந்தா என்னால சில விஷயங்கள் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு விஷயம்? ஏன் பண்ணாம எப்படி முடியும் தம்பி? நம்ம ஏன்னு கேட்டா எல்லா பேரண்ட்ஸும் உட்காந்து அவங்கவுங்க விளையாண்டால அந்த குழந்தைங்களுக்கு கை பிடிச்சி எழுத சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா, பிக்சர்ஸ் எல்லாருமே வந்து பிராட் மைண்டா அந்த குழந்தையோட இந்த குழந்தையும் இருக்கட்டும்னு சேர்த்துப்பாங்கன்னா நான் எதிர்பார்க்க முடியல குவார்டர்ஸ்ல. சரிங்களா, யார் பேரு ஊரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா என் குழந்தைய கொஞ்சம் ஓரளவுக்கு நான் படுக்கிறப்போ சொல்லுவேன், வாயில சொல்லுவேன், எல்லா சிலபஸ் கூட்டி கேட்டு வச்சுப்பேன். அந்த சாந்தி டேவிட்ன்றவங்க வந்து இத பார்த்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, எல்லாம் செய்வான். என்ன கூட உனக்கு ரைட்டிங் ஒர்க்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துதான் தம்பி. அவங்க அப்பா மெயினா, அவங்க அப்பா எப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா தமிழ் வராம போயிடும் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்குன்றதுனால அதுக்கு அவங்க அப்பா கொஞ்சம், அவர் பார்ஷியலி சீங்க. ஈவன் தென் அவர் வந்து அந்த குழந்தையோட நலன்ல கொஞ்சம் அக்கறை கொண்டவர். பையன் என்னைக்கு உங்களோட அந்த டிசபிலிட்டி உணர்ந்திருக்காருன்னு தெரிஞ்சது? அதாவது குழந்தை கொஞ்சம் கேளுங்க, அது சொல்றேன்.
நான் வளர்க்கறப்ப சொல்லிதான் வளர்ப்பேன். அம்மாக்கு எல்லாமே அவன் மனசுல பதியல அது வேற கதை. ரிப்பீட்டேஷன் வந்து என்னைக்குமே ஆழமா இளம் வயசுல கணப்பா நீதான் என் கண்ணு, நீதான் எல்லாம் பார்த்து சொல்லணும். இப்ப நாங்க வாரம்னா அம்மா வீட்டுக்கு ஓடிடுவோம். அந்த அம்மா வீட்டுக்கு வரப்ப அவன் ப்ரீகேஜி எல்கேஜி தான் படிப்பான். நம்பர் என்னன்னு போட்டு சொல்ல தெரியாது. பஸ் ஸ்டாப்புக்கு விரல பிடிச்சி போனா ரோட்ல யாருன்னா பப்ளிக் கிராஸ் பண்ணி விடுவாங்க. போய் அந்த கல்லறை ஸ்டாப்பிங்ல நின்னோம்னா தூரத்துல பஸ் வர்றது அம்மா தூக்குன்னுவான். தூக்கணும்னு சொன்னோம்னா தூக்கி இது வச்சிருந்தோம்னா கை போட்டு 3 வந்துச்சு, கை போட்டு 3 வந்துருச்சுன்னுவான். அம்திகார போற பத்து. சரிங்களா? 53 கை போட்டு 53 சொல்ல தெரியாது, 53 சொல்ல தெரியாது. கை போட்டு 3 வந்துருச்சுமான்னுவான். கீழே இறக்கி விட்ட உடனே பப்ளிக்கும் கண்டக்டரும் தீக்குவாங்க. ஏமா அந்த மீன் காய்த்து கூட இல்ல அந்த குழந்தை தூக்கி எங்கம்மா அலையிறேன்னுவாங்க. சரி அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க ஒரு நல்ல கண்டக்டர் இருந்தா குழந்தைய தூக்கி ஒரு சீட்ல உட்கார வச்சுட்டு அப்புறம் நான் ஏறி போன பிறகு என் மடியில ஏறி உட்காந்துப்பான். உடனே ஏறி உட்காந்துருவான். பக்கத்துல காலியா இருந்தா கூட இருக்க மாட்டான். சரிங்களா? இதெல்லாம் நம்ம குடுக்குற நம்ம கைட் பண்ற விதம் தான் தம்பி. திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா அவங்க மனசுல அவ்வளவு சீக்கிரம் பதியாது. ஏன் ஈவன் என் தங்கச்சி பேரன் பேத்தியே வந்து என்ன துண்டு வரல பிடிச்சுதான் கூட்டிட்டு போவாங்க. இப்ப வந்துட்டு போன என் பேரன் கூட அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஒரு கையை பிடிச்சு பாருங்க. வழி தெரிஞ்ச இடம் தான். உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டுன்னு ஐயோ அந்த குட்டிப்பா நம்ம தான் பாட்டி நானம்மாவை கூப்பிட்டு போய் ரூமுக்குள்ள விடணும். நானம்மாக்கு வழி தெரியாது, நானம்மாக்கு பார்க்க தெரியாது. திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க அப்பா ஒரு கை பிடிச்சிட்ட உடனே இவன் என்ன பண்ணா இன்னொரு கையோட சுண்டு வரல தொடாம தொடுவான். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பரிசம். அப்படியே அது வந்து அவங்க வந்து தொடர்ந்து பண்ணீங்க உங்களுக்கு ஏற்படுற ஒரு புல்லரிப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவ என்ன சொன்னா திஸ் இஸ் யுவர் பெட் அப்படின்வான். ஏன்னா அவனுக்கு தமிழ் வராது. அவன் தமிழ்ல பேசுறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஓ அப்ப பேரனும் புரிஞ்சுக்கிட்டா. 2.25 வயசு. ஈவன் தான் அண்டர்ஸ்டுட். காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவ என்ன பண்ணா எனக்கு தெரிஞ்ச வழியா இருந்தாலும் மருமகன் என்ன பண்ணா வேணுட்ட பர்பஸா கை பிடிப்பான். பாட்டி இப்ப எங்க உட்கார வைக்கணும், அவனுக்கு மூடு இருந்தா அவன் பக்கத்துல சோஃபாரா உட்கார வைன்னு கட்டுவான். ஹியர்னு அவனுக்கு மூடு இல்லைன்னோ ஸ்விங்னு வழி அந்த ஊஞ்சலை காட்டுவான். ஏன்னா ரெண்டட் ஹவுஸ் தான் எடுத்திருந்தாங்க. அந்த ஊஞ்சலை பலகைய காட்டுவான். சரிங்களா? தூங்கி எழுந்திரிச்சோன்னா அவனை வேகமா தொட்டுட கூடாது. இழுத்து அணைச்சி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதோ தூக்குறதோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவனா வரணும். நீ பலாத்காரமா பண்ணினா உன்னை வந்து வெறுப்பான், வேகமா கத்துவான். அந்த வீட்டுல கொஞ்சம் நனகலை நடக்கும். நாங்க சில்ட்ரனுடைய சைக்காலஜி தெரியும். நான் போய் எதுவுமே தெரியாத மாதிரி இன்னசென்ட்டா உட்கார்ந்துருப்பேன். நானுமா சேனல்னுவான். நல்லா அந்த இது மாதிரி கட்டிடுவான், சுரங்க மாதிரி கட்டிட்டு நம்ம கட்டிட்டே இருக்கப்போ ஒரு ஆர்வ கோளாறு வரும்ல, என்ன பண்றானோ தெரியலன்ட்டு லேசா தொட்டுடுவேன். தொட்டோன்னா அது எல்லாம் சரிஞ்சு விழுந்துடும். விழுந்தோன்னா உனக்கு கோவம் வரும் பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிவான். சரிங்களா? ஏன்னா நான் தள்ளி விட்டுட்டுனா அப்புறம் அவங்க அப்பாவோ அவங்க அம்மா ஓடியாருவாங்க. நானம்மா அவங்க பாஷையில ஆரம்பிச்சிடுவாங்க. இருந்தாலும் ஏன் நிறுத்த மாட்டான். எப்படியா கொஞ்சம் எதிர்ப்புறாங்க. சரி ஐ வில் மேக் ஃபார் யூ அப்படின்னு அவங்க கொஞ்சம் லேச ஆரம்பிச்சோன்னா அவங்க கையை தள்ளி விட்டு திருப்பி அவனை ட்ரை பண்ணுவான். அது தொடாம இருந்திருக்கலாம். எவ்வளவு நான் அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம். என்ன தெரியணும்ல, ஆர்வ கோளாறு. ஆனா நீ தொடாம ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உனக்கு என்ன ஃபீல் பண்ணணும்னு தெரியல. கம்மன் டச்னுவான். அது நீயா வழிய போனீங்கன்னா தள்ளி விடுவான். அவனா கூப்பிட்டான்னா நோ ப்ராப்ளம். பையன் நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டாப்ல. என்ன வேலைக்கு போனான் சிஸ்டர்? நல்லா தம்பி வந்து சரி அது வந்து அவன் வந்து ஜேபிஆர் காலேஜில் தான் படிக்க வச்சோம். எஸ்ஆர்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ். அது வந்து கேம்பஸ் இன்டர்வியூல இதுல செலக்ட் ஆனான். கேம்பஸ் இன்டர்வியூல அவனை கொஞ்சம் லிபரலா தான் விட்டு வளர்த்தான். மத்தவங்க மாதிரி இந்த இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படி ஸ்டடி சொல்லுவேன். நைட்ல படுக்கிறப்ப அவனுக்கு கொஞ்சம் மாரல் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே நாளைக்கு வந்து என்ன சொசைட்டி சொல்லணும்னா இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு பிறந்ததால் தான் அந்த குழந்தையோட ஃபியூச்சர் போயிடுச்சுன்னு சொல்லணும். நீயே வந்து வளர்ந்தது பிறகு என்ன நினைப்பேன்னா நம்ம அப்பா அம்மா நல்லா இருந்திருந்தா
நம்ம லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நீ நினைப்ப தம்பி. சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்லி சொல்லி, அதாவது தூக்கத்துல இருக்கிறப்போ சில சமயம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கோவமா ஒரு மாதிரி நடந்துக்கிறப்போ, தம்பி அப்பா கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லட்டுமா? ஏன்னா அவர் லைஃப்ல கஷ்டப்பட்டு வளர்ந்தவரு, அவருக்கு பேரண்டல் கேர் இல்ல, உனக்குள்ள எப்படி நாங்க தாங்குறோம், அவருக்கு சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்ல, அதனால உங்க பெரியப்பா உங்க பெரியம்மா எல்லாம் எப்படி நடத்தினாங்களோ, அதனால அதெல்லாம் நம்ம அப்பா கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம். பாசிட்டிவ் 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 தான். சரி. சரிங்களா? ஐயா 10th போனாரு. இந்த மாதிரி கிரவுண்ட்ல இந்த சிபிஎஸ் சிலபஸ்ல எங்க ஐயா நீ 400-450 மார்க் எடுக்க முடியும்? சரி. அதுலயும் யாரையோ புடிச்சு டியூஷனுக்கெல்லாம் விட்ட. மேத்ஸ் கொஞ்சம் டஃப் அதுக்கு. அங்க ஜீவா டீச்சர் கிளாஸ் எடுத்திருக்காங்க மேத்ஸ். அப்புறம் இங்க கொஞ்சம் எம்டிஎஸ் டீச்சர் கொஞ்சம் இங்கிலீஷ், அது என்னென்ன முடியுமோ அவங்க கொஞ்சம் பாத்துருக்காங்க. எல்லாம் மானிட்டரி பெனிஃபிட்டுக்குன்னு சொல்ல முடியாது. தே ஆர் மை வெல் விஷர்ஸ். அந்த குழந்தை மேல ஒரு கன்சர்ன். எல்லாமே கிளாஸ் எடுத்திருக்காங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நீ உட்காந்துட்டு சேர்ல உட்காந்து பாடம் சொல்லி தராங்கன்னா அவங்க கை இடுக்கு வரும். அந்த புக் அப்படி தூக்கி பிடிப்பாங்க இல்லையா, கை சந்தில அவங்க கண்ணு எங்க இருக்கும்னா அவங்க வீட்டுல டிவி ஓடுறதுல இருக்கும். போட்டுன்னு எம்கே ஒரு அடி போடுவாங்க. போட்டுட்டு இந்த பையனை என்னால மேய்க்க முடியாது, நான் என்ன பண்ணுவேன், அது மூஞ்ச பாப்பனா இவனை பாப்பனான்னுவாங்க. சரி எப்படியோ எதையோ பாத்துக்கோ, அவனை முன்னுக்கு கொண்டு வந்தா போதும். காலையில போறப்ப தம்பி எல்லாரும் ஆட்டோக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க தம்பி. நான் சிங்கிள் பைசா கூட ஸ்கூலுக்கு வர்றதுக்கோ போறதுக்கோ நான் பண்ணது கிடையாது. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க அவங்க கேர் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வீடு எங்க வீட வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நான் போய் அவங்க வீட்டாண்ட நின்ன உடனே காலையில கூட்டிட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் எங்க வீட்டு வழியா ஒரு பைபாஸ் மாதிரி ஒரு ரோடு இருக்கும், அது வழியா கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. கிரவுண்ட் வழியா நடந்தே பைவாக்கு தான், எங்களுக்கே ரோடு சொந்தம். சரி சரி சரி. எங்களுக்கே உள்ள பொடி நடையில வந்து சேர்ந்துருவோம். எம்டிஎஸ் டீச்சர் சொல்றீங்களா? எம்டிஎஸ் டீச்சர் தான். சரி சரி சரி. சரிங்களா? எந்த ஏறத்தாழ இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. கடைசியில கொஞ்ச நாள் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஏன்னு கேட்டா அவங்க வேலையில வேற இடத்துல இருந்தாங்க, நான் இங்க இருந்தேன். அதெல்லாம் வேற சர்க்கம்ஸ்டன்சஸ். அதுக்காக அவங்க கான்டாக்ட் என் கான்டாக்ட் இல்லாம போகல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படி வேற வேற இடத்துல இருக்கமே தவிர, அதனால அத பத்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே ஆட்டோல வந்து இறங்குறப்ப கூட நாங்க மட்டும் 2 பேர் நடந்துதான் வருவோம். நல்லா சொல்லிட்டேன்னு, நல்ல ஒளி வீசும் விழிகள் இருந்தால் எந்த வழியும் நம்ம கடந்து விடலாம். நமக்கு ஒளி தேவையில்லை. அது கண்டிப்பா கண்டிப்பா. டீச்சர் இப்ப பையனுக்கு வரன் பார்த்திருப்பீங்கல்ல? சரி வரன் இருங்க, இன்னும் சின்னது மட்டும் ஒன்னே ஒண்ணு முடிச்சிடுறேன். இவரு 10th வந்து மார்க் ரொம்ப லோ ஆயிட்டாரு. மகனை இந்த ஏரியால வச்சிருந்தா நீ உருப்பட மாட்ட, சாமி சிவானந்தா ஆசிரமம் எங்க கோயம்புத்தூரியா கொண்டு போய் +1 +2 தள்ளன வர. ஆனா அவன் அதை முடிச்சிருக்கலாம், ஆனா அவனே அப்செட் ஆயிட்டான் அவனுடைய மார்க்கை பார்த்து. அங்கதான் நீங்க அப்ப அப்படியாப்பட்ட குழந்தை நீங்க சுத்துவீங்களா? அவன் சொல்லி காட்டுவீங்களா? அவன் ஃபீல் பண்ணான்னு தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும், இருக்கண்ணா இது வந்து ஒன்னும் செய்ய போறது இல்ல, நான் அங்க போய் அந்த சாமிக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி உன்னை சேர்த்து விட்டுறேன், நம்ம அங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த மார்க் லோ ஆனவுடனே நான் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன்னு அவங்க சொல்லல. ஏன்னா இங்க எந்த ஏரியா பசங்க வந்து எல்லாம் ஹைஸ்கூலு, அவங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் அவங்க கம்அப் பண்ணிட முடியும் அவங்களால லைஃப்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அந்த ஆசிரமத்தை அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விட்ட ராமகிருஷ்ணா வித்யாலயா சிவானந்த ஆசிரமம் கோயம்புத்தூர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர் பேர்ல எனக்கு மறந்துச்சு. நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்க வந்து ஓரளவுக்கு நீங்களா சொல்றீங்களா நந்தகோபாலையா பீரியட் வந்து ஒரு இது அதுன்னு, அதோட கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில என் குழந்தை 2 வருஷம் இருந்தான். அதனுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டா 1017 மார்க். ஸ்கூல்ல வந்து ஏதோ ரேங்க்ல பட்டியல்ல போட்டிருந்தாங்க, வந்தான். சரிங்களா? அங்க வந்த பிறகு ஒரு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க வச்சோம். காலேஜ்ல வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனா இது இது மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸ்கூல்ல, காலேஜ் அந்த மார்க் வச்சு கட் ஆஃப் மார்க் எல்லாம் வச்சு அதுல ஃப்ரீ சீட்ல ஒரு எலிஜிபிள் ஆனாரு. அது ஜேபிஆர் காலேஜ். நல்லா ஷைன் பண்ணி வெளியே வந்துட்டான் தம்பி.
தேர்ட் இயர்ல அவனுக்கு எந்த அரியரும் இல்லைன்னு அப்பவே கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனியா வந்து அதுல ஒரு மாதிரி அவங்க இன்டர்வியூ பண்ணி எந்தெந்த நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. இவனுக்கு வந்து விப்ரோ கம்பெனி செலக்ட் பண்ணிட்டான் தேர்ட் இயர்ல. தேர்ட் இயர் இந்த முழு பரீட்சை முடிஞ்சிட்ட உடனே 4th இயர் முடிச்சுட்டா ஜாப் கேரண்டின்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? நாங்க ஜாப் தேடி எல்லாம் எதுவும் அலையல. அந்த மெரிட்டை வச்சு அவன் செலக்ட் ஆன உடனே, ஆனா 4th இயர்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு 6 மாசம் ஒரு வச்சிருந்தாங்க நிறைய நாள். உடனே அவங்க ஒன்னும் வேலை கொடுத்துல. அதுக்கப்புறம் ஒரு 7-8 மாசம் கழிச்சு கொச்சின்ல ஒரு 3 months ட்ரைனிங்னு அனுப்புனாங்க விப்ரோ கம்பெனிக்காரன். அவனுடைய நேம்ல வந்து 84,000 கட்டி வைக்கணும். 1 இயர் வரைக்குங்க. 1 இயர் வரைக்கும் நீங்க அந்த பணத்தை தொட முடியாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் தரேன். நீ எங்க ட்ரைனிங் எடுத்துட்டு நீ எங்கன்னா ஸ்கிப் ஆகி போயிட்டீங்கன்னா உனக்கு 84,000 லாஸ். சரி. அதே மாதிரி விப்ரோ கம்பெனி வந்து பெஸ்ட் கம்பெனில கேள்விப்பட்டோம் அப்போ. சரிங்களா? அப்போ இல்ல, இப்போவும் ஸ்டில். அதனால அந்த வேலை முடிச்சிட்டோம்னா உடனே அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அங்கேயே கொடுத்துட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2011ல உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்புறம் 11, 12, 13, 14 வேலை பார்த்தான். 14வது வருஷம் ஃபாரின்ல இருந்து கம்பெனிக்காரங்க வந்தாங்க போல, அது எனக்கு தெரியல. ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. திடீர்னு ஒரு போன் கால் வருது 10 மணிக்கு. அம்மா என்னை வந்து யூஎஸ்ஏக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நான் போகணும்னு கட்டாயம் கிடையாது. உனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தரேன். டில் 4 o'clock 4:30 தான் எழுத சொல்லியிருக்காங்க. 45 பேர் இன்டர்வியூல அட்டன் பண்ணோம். நானும் எனக்கு அப்புறம் ஒருத்தர் 2 பேர் செலக்ட் ஆயிருக்கோம். நான் போறதா அந்த கூட இருக்க அந்த ஃப்ரெண்டு போறதான்னு தெரியாது. அது உங்க கையில இருக்குதுன்னு தான். ஏன் சாப்பிடுவேன், ஏன் என்ன அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸா அலைஞ்சன் தம்பி. அவனை போன்னு சொல்றதா போவாதன்னு சொல்றதா? போவாதன்னு சொல்லிட்டா அவனுடைய எதிர்காலம் பாழா போயிடுமா? போன்னு சொன்னா நம்ம தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா? ஏன் சாப்பிடுவேன், யார்கிட்ட ஐடியா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இருக்கிறதே ஒரு குழந்தை, அவன் அனுப்பிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நியாயமா சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்றீங்க? உனக்கு என்ன நீ என்ன சொல்லியிருக்க சுரேஷ்? அதே சொல்லப்படேன். கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே வயசான காலம், ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. இருக்கிறது ஒரு குழந்தை, 24 வயசு. அவனை இவ்வளவு தூரம் போராடி கொண்டு வந்துட்ட. அப்படின்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நீ என்ன பண்ண போற? ஆனா அவனுடைய ஆட்டிடியூடு 75% மேல 80% வரையும் கூட வச்சுக்கோங்க. எங்க மேல 20% இருந்தது, என்னன்னு சொல்லல. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பை என் தலையில போட்டுட்டான். இல்லதான் நான் தான் போறேமா, நான் போய் தான் ஆவேன், என்ன கட்டாயப்படுத்திட்டாங்கன்னு அவன் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் he didn't tell. till 4 o'clock எனக்கு டைம் கொடுத்தான். ஏன் டைம் நகருது, ஏன் சாப்பாடு பிடிக்குது, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனா நான் ஒரே ஒரு இது என்ன பண்ணேன்னா, யாருமே நான் கன்சல்ட் பண்ண ஆளுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. நம்ம எது உண்மைனே நமக்கு புரியாது. திங்க் பண்ணி பார்த்தோம். 62, 63 வயசு ஆயிடுச்சு. 64 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? 64, 62 வயசு ஆயிடுச்சு. அவனா தானா தேடி வந்த எதிர்காலம் இது. நானா அவனும் போய் முயற்சி பண்ணல. அவனுடைய இத ப்ராசஸிங்க பார்த்துட்டு அவங்களா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அத நான் வந்து கெடுக்க விரும்பல. சரிங்களா? 4 o'clock ஷார்ப்பா லைன் அடிச்சேன். அப்படின்னு உனக்கு கிடைச்ச வாய்ப்பா நழுவ விடாத. என்னம்மா சொல்ற நீமாண்ணா? நான் என்னைக்கு வேணாலும் உங்ககிட்ட வந்துக்கலாம். ஆனா உனக்கு அந்த வாய்ப்பு திருப்பி தேடி வராது. நமக்கு கடவுள் இருக்காருப்பா. அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அத்தனை பேரையும் அட்டன் பண்ணப்போ நீங்க 2 பேரும் மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்கன்றப்ப அது ஒரு கடவுளோட கிருபை தான் போல தம்பி. நீ போ, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறோம். நீதான் வருஷத்துக்கு ஒரு முறை. அவன் என்ன சொல்றான், அம்மா அங்கேயே இருக்க போறது இல்லம்மா, 2 வருஷத்துக்கு திருப்பி வந்துடுவேன். சரி பையன். சரிங்களா? நீ என்ன சொல்வ? சரி 2 வருஷம் தானே, குழந்தைக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. ஆனா அப்பெல்லாம் நம்பின 2 வருஷம் தான். 16 தான் நான் திருப்பி பழையபடி இங்க விப்ரோ கம்பெனிக்கே வந்துருவோம்மா. சரிங்களா? சரி இப்போ 2 வருஷம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன ஏ ஃபார் ஏரோப்ளைன், ஏ ஃபார் ஏர்போர்ட் தான் படிச்சிருக்கோம். ஆனா உனக்கு தேடி வருதுன்னா
அவ்வளவுதான். அவன் 15 days தான் டைம் கொடுத்தான். அவனே விசா அப்ளை பண்ணி கொடுத்தான். அவனே பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தான். யாரு? விப்ரோ கம்பெனிக்காரன். அதுக்கு சப்போர்ட் ஆப்பிள் கம்பெனிக்காரன். சரிங்களா? இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, என் தலைவன் திருமதி கலைவாணி மனோகரனுடைய பையன் 2009 அங்க போயிட்டான் கலிபோர்னியாக்கு. ஓ சரி சரி. சரிங்களா? அவனுக்கு உற்ற துணை இருக்காங்கன்ற ஒரு பாதுகாப்பு எனக்கு இருந்தது. ஐயோ தம்பி, வெளிநாட்டுக்கு போனால என்னென்னவோ பழக்கம் வந்துருமே தம்பி. உங்க அப்பா இன்ன வரையும் டீ தவிர எந்த கெட்ட பழக்கம் வழக்கத்துக்கு போனோம். அதுதான் நான் சொல்றேன், நம்ம திருப்பி திருப்பி நட்பு வட்ட நல்லா அமைஞ்சா நம்ம கெட்டு போக மாட்டோம். எனக்கு பத்தி சொல்றாரு, நட்பு வட்ட நல்லா அமைஞ்சா நாம கெட்டு போக மாட்டோம். பாய் உங்க அப்பா சொல்லி கொடுத்த தமிழை எனக்கே எடுத்து விடுறியா? சரி ரைட் விடு, சரளமா பேச தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் தம்பி. அக்டோபர்ல நல்லபடியா 3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் வந்திருந்தாங்க. என்னென்ன ஏற்பாடு பண்ணமோ எல்லாம் பண்ணாங்க. அனுப்பிட்டு அதனுடைய தாக்கம் 2014 எவ்வளவு சிவியரா அஃபெக்ட் ஆகணும் அவ்வளவு சிவியரா அஃபெக்ட் ஆகி வாழ்வனா பொழைப்பனான்ற, அதாவது அப்போ இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ரிசல்ட் செல்வரங்க நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. மந்த்ஸ் டுகெதர் ஃபீவர். என்ன ஃபீவர்னு யாரால டயக்னோஸ் பண்ண முடியல. எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ இன்ஜெக்ஷன், எத்தனையோ ட்ரிப்ஸ். கடைசியில அங்க போன பிறகு அவர் லிவர்ல ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி அங்க அட்மிட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அங்க தேடி வந்துட்டேன். ஆன்டின்னா அம்மாடி இந்த மேடையோட யார கட்டிட்டுடா கண்ணா, என்ன அத்தன்னு கூப்பிடு, இல்ல உனக்கு பிறந்தன் வந்தா அம்மான்னு கூப்பிடு. அப்ப அந்த செக்அப் பண்றப்ப என்ன ஒரு தொல்லை இல்லைன்னு கேட்டா, நீங்க லைன் நிக்க வேண்டியது இல்லையா? நம்ம கூட வர்ற ரிலேட்டிவ்க்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. எதிர் வீட்டுல யார் இருக்காங்க, பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க, குழந்தை அழுது கேட்டதில்ல, காரு ஹார்ன் கேட்டதில்ல, பஸ் ஹார்ன் கேட்டதில்லை. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்